ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்காதவனுக்கு ஜெபிக்கிறவனுக்கு தான் உயிர். ஜெபம் ஒவ்வொரு மனுஷனுடைய உயிர் மூச்சியாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் என்னைக்குமே மனுஷனை தேடி தேடி ஓடவே மாட்டான். முழங்காலில் நிக்கிறவன் மனுஷனை தேட மாட்டான். முழங்காலில் நிக்கிறவன் மட்டும்தான் தேவனையே தேடுவான். முழங்காலில் நிக்காதவன் அவன் என்ன செய்ய மாட்டான்? தேவனை தேடவே மாட்டான். யாருதான் தேடி போவான்? மனுஷனை மட்டும்தான் தேடும். அதனாலதான் இப்ப நம்ம செபிக்க வந்திருக்கோம். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் செபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. ரோமர் எழுதின புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம மாம்சத்தின்படி ஜெபிக்காம நல்ல ஒரு அருமையான வசன வார்த்தையை இங்க கொடுத்திருக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தை மட்டும்தான் சிந்திப்பாங்க, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திப்பாங்க. இப்போ நாம ஜெபிக்க போறோம். நாம எல்லாம் எழுப்பி நிற்போம், இல்லைன்னா முழங்கால் போடுவோம். இங்க ஒரு அருமையான வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். குடும்பம் ஜெபத்தில் கட்டப்பட வேண்டும். இவ்வளவு நேரம் நான் அதை தான் சொன்னேன். நான் இதை நிறைய ஒரு 4 இடத்துல பிரசங்கம் பண்ணியிருந்தேன். குடும்பம்னா என்ன, புத்தி உள்ள ஸ்திரீன்னா என்ன, கணவன்னா யாரு, மனைவின்னா யாரு, பிள்ளைகள்னா யாரு, குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறதுக்கு மனைவி என்ன செய்யணும். இப்ப நாம எல்லாம் முழங்கால் போடுவோம், இல்லைன்னா எழுதி நிற்போம். சொல்றது புரியுதா? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால். இப்ப நம்ம செபிக்க போவோம். யார் யார குடும்பத்துல புத்தி இல்லாத ஸ்திரீகள் இருக்கிறீங்க, அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இங்க 5 குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் புத்தி இல்லாம வாழ்ந்துட்டேன், புத்தி இல்லாம என் குடும்பத்தை கட்ட நினைக்கிறேன், சத்தமே வரலப்பா, எனக்கு மைக்கே வேணாம்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. புத்தி உள்ள ஸ்திரீயாய் ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் கட்ட. நம்ம பெண்களா தான் இங்க வந்திருக்கிறோம், பெண்களா தான் வந்திருக்கிறோம். பெண்கள் என்ன செய்யணும், பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் வாழ்க்கையில என்ன நடக்கணும், பெண்கள் எப்படி குடும்பத்தை சரி செய்யணும், குடும்பத்தை எப்படி பெண்கள் நடத்தி கொண்டு போகணும். நம்ம ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கிறவன் மட்டும்தான் தேசத்தை அசைக்க முடியும். ஜெபிக்கிற குடும்பம் மட்டும்தான் குடும்பத்தை அசைக்க முடியும். ஜெபிக்கிற குடும்பம் மட்டும்தான் பிள்ளைகளை அசைக்க முடியும். ஜெபிக்கிற குடும்பம் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். அது மனைவி கையில இருக்கு. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஆவியிலே வைராக்கியமா ஜெபிங்க, ஆவியிலே வைராக்கியம் ஜெபிங்க, ஆவியிலே வைராக்கியம். ஓ, தேசத்தின் ஜனங்கள் விடுதலைக்காக வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில்
அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இதுதான். கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளர் விழித்திருக்கிறது விடுதான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வீட்டை கட்டணும் அப்படின்னா நாம சரியா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்தரை தன் தேசத்துக்காக ஜெபித்தான். இது நிறைய நான் பிரசங்கம் எழுதி இருக்கிறேன். மொர்தெகாய் திறப்பிலே நின்றான், எஸ்தர் திறப்பிலே நின்றான். மொர்தெகாய் திறப்பிலே நின்றதுனால ஆமானை தூக்கி போட்டாங்க. எஸ்தர் திறப்பிலே நின்றதுனால யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம இங்க கூடி இருக்கிறோம்ல, எதுக்காக கூடி இருக்கிறது தெரியுமா? இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க கூடி இருக்கிறோம். நம்ம சபையார இங்க கூடி இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி எஸ்தரை போல, எஸ்தரை போல, எஸ்தரை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, எஸ்தரை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. திறப்பிலே நிற்க அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? பத்தாது, சத்தம் பத்தாது, சத்தம் பத்தாது. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற எஸ்தர்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற நெகோமியாக்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற மொர்தெகாய்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த சபையில் இடம்பெற்று ஆண்டவரே, தேசத்துக்காக, பட்டணங்களுக்காக, கிராமங்களுக்காக திறப்பிலே நிற்கிற அநேக எஸ்தர்களை, அநேக எஸ்தர்களை ஆண்டவரே எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. ஓ பட்டணம் அசைக்கப்படணும், சபை அசைக்கப்படணும், குடும்பம் அசைக்கப்படணும், இறைவன் இறங்கி வரணும். ஆமென், 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 ஆமென். ஓ இறைவன் இறைவன் அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட வல்லமை என் சபையில் ஊட்ட வேண்டும், என் சபையில் ஊட்ட வேண்டும். அநேக எஸ்தர்கள் இடம்பெற்றோம், அநேக எஸ்தர்கள் இடம்பெற்றோம், அநேக நெகோமியாக்கள் இடம்பெற்றோம். திறப்பிலே நின்று சுவரை அடைத்து ஒரு மனிதனை நான் தேடினேன், வருவனும் இல்லை என்று ஆண்டவர் அங்க நாய்க்குற அந்த காரியம் நம்முடைய சபையிலிருந்து வெளியில போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பத்துல பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபிங்க, ஜெபிங்க. நிறைய சொல்லிட்டே போகலாம், ஆனா டைம் இல்லை, டைம் இல்லை. அநேக கிறிஸ்துவ குடும்பத்துல குடும்பம், கணவன், மனைவி, பெண்ணு எல்லாமே பின்மாற்றம், பின்மாற்றம். ஆராதனைக்கு வரணும்னாவே உங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இவங்க எல்லாம் மனதிறங்கணும் ஆண்டவரே, ஆராதனைக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆமென், 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 ஆமென். மனதிறங்குவது, மனதிறங்குவது, மனதிறங்குவது. சபைக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே, மனதிறங்குவது வரட்டும். உண்மையான மனதிறங்குவது, உண்மையான மனதிறங்குவது. சபையை கட்டுப்படுத்த ஆண்டவரே, இளைஞருக்குள்ளது, மாணவர்களுக்குள்ளது, பிள்ளைகளுக்குள்ளது, கணவன்மாருக்குள்ளது. விசுவாசம், பரிசுத்தம்,
உண்மை உள்ள வாழ்க்கை. வெளியில உண்மை உள்ள வாழ்க்கை வாழுகிறது போல பைபிளை தூக்கிட்டு போறாங்க. ஆனா உள்ள அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. அப்படிதான் இன்னைக்கு சபை நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் விசுவாசி நடந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப நம்ம செபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம சபையில வரணும். நம்ம சபையில பரிசுத்தத்திலும் உண்மையிலும் விசுவாசத்திலும் நற்சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே. உண்மை உள்ள வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும் ஆண்டவரே. சாட்சி இல்லைன்னா அவன் விசுவாசியே இல்லை.